ஒவ்வொரு ராசியும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, எப்படி கவர்வதுன்றது பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி ஆணோ பெண்ணோ அவங்கள நீங்கள் எப்படி கவரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லை டிடெக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. இங்கிலீஷ் படத்துலலாம் வரும், தமிழ் படங்கள்லேயும் சிலது வரும். நீங்கள் பொய் பேசிங்கன்னா அந்த மிஷின் கண்டுபிடிச்சி சொல்லிடும். கிங் 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 கத்தம் நீங்கள் பொய் பேசுகிற பட்சத்தில். இந்த லை டிடெக்டிங் மிஷினை கடவுள் விருச்சிக ராசிக்கு அவங்க மூலையிலே வச்சுருக்கார். ஒரு விருச்சிக ராசிகிட்ட போய் நீங்கள் பொய் பேசிங்கன்னா விருச்சிக ராசி ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். டாய் பொய் பேசாதன்னு அவங்க மைண்டில் டக்குன்னு அந்த கீக்கிங்னு சத்தம் வந்துடும். ஸோ நீங்கள் விருச்சிக ராசி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேக்காக பண்ணவே முடியாது. நீங்கள் ரியலாக லவ் பண்ணீங்க, ரியலாகவே அவங்க உங்கள் லைஃப்பில் வேணும் அப்படின்னா மட்டும் விருச்சிக ராசியை ட்ரை பண்ணுறது உத்தமமானது. நீங்கள் ஃபேக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் விருச்சிக ராசியை இம்ப்ரெஸ் செய்ய முடியாது. தோட்டத்தை எப்படி அமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கண்டிஷன், ஃபார்மோஸ்ட் கண்டிஷன், நீங்கள் விருச்சிக ராசியை நேசிக்கிறீங்க. அவங்க முன்னாடியோ அவங்கள கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அட்டென்ஷன் கொடுக்கணும். நீங்கள் ஒரு வேலை, நான் இங்கேயும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன், இந்த பொண்ணுக்கிட்டையும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன், அந்த பொண்ணுக்கிட்டையும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா விருச்சிக ராசி கண்டுபிடிச்சிரும். தலைமையிலே தட்டி போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லிடும். விருச்சிக ராசி உங்களை சீண்டவே சீண்டாது. விருச்சிக ராசி கவனிச்சிட்டே இருக்க, நீங்கள் எவ்வளோ லாயலாக இருக்கீங்கன்னு கவனிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ரெண்டாவது, விருச்சிக ராசியில் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஓவர் ஷேர் பண்ணுறது ரொம்ப தப்பு. விருச்சிக ராசிக்கிட்ட கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது நான் இன்னும் ஷார்ப்பாக சொல்லணும்னா, ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனாக தான் நீங்கள் இருக்கணும். விருச்சிக ராசி 8வது சைன், சீக்ரெட்ஸை குறிக்கக்கூடிய சைன். யூ ஷுட் பி a கைண்ட் ஆஃப் பர்சன். நீ என்கிட்ட இன்னும் நிறைய சீக்ரெட் இருக்குது, நீ கேட்டு வாங்கிக்க, என்கிட்ட இன்னும் நிறைய நீ கான்வர்ஸ் பண்ணு அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கணும். மாறா ஒரு எமோஷனில், ஆர்வ கோளாறுத்தனத்தில் எல்லாத்தையும் ஒரே நாளில் ஒரே சேட்டில் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2வது நாள் விருச்சிக ராசி உங்களை கண்டுக்கவே கண்டுக்காது. புரியுதுங்களா? விருச்சிக ராசி உங்களை சேஸ் பண்ணணும். அது என்ன இருந்தால் உங்களை சேஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட நிறைய சீக்ரெட்ஸ் இருந்தால் விருச்சிக ராசி உங்களை சேஸ் பண்ணணும். நான் பார்த்த எல்லா விருச்சிக ராசியும் சொல்ல மாட்டேன், என்னோடய ரிசர்ச்சில் ஒரு 10ல் 5, 6 விருச்சிக ராசினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பார்ட்னர் வியர் பண்ண ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த பொண்ணு ஸ்லீவ்லெஸ் போட்டு வந்தால் சண்டை போடுறாங்க, ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. என்னென்னா அவங்களுடைய மைண்ட் என்னென்னா, நீ முழுமை எனக்கு மட்டும்தாங்கிற ஜோன் அந்த பசங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் முழுமையாக அந்த பர்சனுக்கு மட்டும்தான். ஸோ 0.01% 1% அட்டென்ஷன் கூட அடுத்தவங்ககிட்ட நமக்கு கிடைக்கணும்னு எந்த மெனுக்கடத்திலும் பண்ணாதீங்க. வேறு யாரோ கொடுத்தா கூட அதை அப்ரிஷியேட்டும் பண்ணாதீங்க. இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்கிட்டேருந்து விலகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ விருச்சிக ராசிக்கிட்ட இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப லாயலாக இருக்கணும். அவங்க பார்க்கும்போதும் சரி, அவங்க பார்க்காதவங்களும் சரி. விருச்சிக ராசி 24 மணி நேரம் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 1000 கண்ணுடையான் விருச்சிக ராசிங்கிறது.